வணக்கம், என் பேர் ஜான். நான் செராக்கேர் ஹெல்த் கேரில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, சண்முகம் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம். சண்முகம் நம்ம அங்கே இலவச சிகிச்சை தான் கொடுத்துட்ருக்கோம் செராக்கேர் ஹெல்த் கேரில். அப்படி ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கக்கூடிய அந்த டைமில் அப்பா பை பண்ணியிருக்காரு. ஸோ ஒய் ஐ பை, ஏன் வாங்கினார் அப்படின்ற ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்பா வணக்கம். வணக்கங்க. அப்பா உங்களுடைய பேருப்பா? சண்முகங்க. சண்முகப்பா. உங்களுடைய வயசு என்ன ஆகுதுப்பா? 75. 75 வயசு ஆகுது. என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கப்பா? ஒரு ஸ்டாம்ப் வெண்டுறேங்க. ஓகே. பத்திரம் விற்கிறது. ஓகேப்பா. இப்போ எதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ எதுவும் இல்லை, வீட்டோட தான் இருக்குங்க. வீட்டில் தான் இருக்கீங்க இல்லையா? ஓகேங்கப்பா. செராக்கேர் எப்படிப்பா உங்களுக்கு அறிமுகமாச்சு? நம்ம சித்தப்பா பையன் ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தா. அப்படிங்க 1 மாதம் 1.5 மாதமாக சொல்லிகிட்டே இருந்தான். ஓகேங்க. வாங்க என்கிட்டமே என் தங்கச்சி கிருஷ்ணவேணி கிட்டமே சொல்லிகிட்டே இருந்தான். ஓகேப்பா. வர்ற அப்படின்னு. அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க, சரியாகும், சுகர் ப்ரெஷர் இருக்குது. ஓகேங்கப்பா. அப்படின்னு அக்காவுக்கு நல்லா ஆயிரு, நீங்கள் அங்கே வாங்கன்னா அப்புறம் நீ கூட்டிகிட்டு ஜாயின் பண்ணி விட்டா அப்படிங்க. அப்புறம் தங்கச்சி நேரடியாக அங்கே வந்துட்டாப்புல. சரி, அப்புறம் 2 பேரும் தொடர்ந்து அங்கே வந்துட்டு இருக்கிறோம் இப்போ. ஓகேங்கப்பா. ஏன்னா இப்போ செராக்கேருக்கு முதல் நாளில் வரும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் தோணுச்சு? என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க செராக்கேருக்கு? முதல் வந்ததுங்க, நமக்கு சுகர் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குது. மாத்திரை ஃபுல்லாக சாப்பிட்ருக்குறோம். ஒரு 10 வருஷமாக சாப்பிட்ருக்கோங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. இந்த சுகர் பிரச்சனை தான் பெரிய தொந்தரவாக இருந்தது. ஒவ்வொரு சமயத்தில் தூக்கம் வராது நைட்டில். அதனால் பார்த்து போட்டு சரி அப்படின்ட்டு இது சரியாகுது, எனக்கெல்லாம் கிளிகர் ஆகிக்குன்னு சொன்னங்காட்டிக்கு சரி நான் பார்க்கையில் ஒரு 58 நாள் பக்கத்தில் வந்திருக்கேங்க. வந்தேன்னு ஓரளவுக்கு நல்லா எனக்கு இதாக இருக்குது, பிடிச்சிருக்குது. அதை பார்த்துட்டு சரி இது நல்லா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 2-3 பேர்த்த கூட்டு விட்டுருக்கணுங்க. ஓகேங்கப்பா. இப்போ இது வரைக்கும் ஒரு 3 பேர்த்து லைஃப் சேவ் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. சரிப்பா. ஏன்னா இப்போ அங்கே உங்களுடைய தங்கச்சி அவங்களும் அங்கே கிருஷ்ணவேணி அம்மாவும் அங்கே தெரப்பி எடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ அம்மாவும் அவங்க வீட்டில் பை பண்ணியிருக்காங்க. அம்மா என்ன பிரச்சனைக்காக வந்தாங்க? அவங்களுக்கு சுகர் இருக்குதுங்க, ப்ரெஷர் இருக்குது, கால் வீக்காக, கால் வலி, முட்டி வலி, முதுகு வலி, அதிகமாக நடக்க முடியாது, ரொம்ப தூரம், பல பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மளுக்கு சுகர் ப்ரெஷர் தான் பிரச்சனைங்க. மோஷன் ப்ராப்ளம் எப்பாச்சும் ஒரு நாளைக்கு இதாகுது, அப்புறம் கிளியர் ஆகிக்குது. ஆனால் அங்கே ரொம்ப அது தங்கச்சிக்கு இதாகிடுது. அப்புறம் அவங்க பார்த்துட்டு இது நல்லா ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னு பெட்டு எடுத்துட்டாங்க, பெருசு பெட்டு வீட்டில் பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்கப்பா. இப்போ உங்களுடைய பிரச்சனைக்காக எங்கெல்லாம் போயிருக்கீங்க? எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? நான் 10 வருஷமாக மெடிசன் டாக்டர்கிட்ட ஒரே டாக்டர் தான், பிஹெச்சி ஆஸ்பத்திரியில் டாக்டர் ஜெகதீஸ்வரன் இருக்காருங்க. அவர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தானுங்க. என் மிஸ்ஸஸ் இருந்தவதும் கூட அவர் வந்திருக்காரு வீட்டுக்கு. நல்ல பழக்கங்க. அவர்கிட்ட போனால் உடனே எல்லாம் கிளியர் ஆகுது. மாத்திரையான சாப்பிட்ருக்கிற அது கம்மியாகுது, இதாகுது, ரெகுலராக இதாகலைங்க. ஆனால் இப்போவும் 3 மாதத்துக்கு ஒருக்கா எங்கேயாச்சும் வெளியூர் வந்தேன்னு வைங்க, அப்போ அவரை போய் கன்சல்ட் பண்ணி இப்படி போகலாங்களா அப்படியெல்லாம் செக்கப் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தேனுங்க. அதை இப்போ மாத்திரை சாப்பிட்ருக்கிறேன். ஆனால் மாத்திரையை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருக்குறாரு. இப்போ மறுபடியும் எப்படி 3 மாதத்துக்கு ஒருக்கா டாக்டரை போய் பார்ப்பணுங்க. இப்போ மாத்திரை பழைய இதெல்லாம் இது பண்ணி போட்டு ரொம்ப பவர் கம்மியாக 500 mg எல்லாம் கொடுத்தாரு. அது கொடுத்தாரு. அதெல்லாம் நிறுத்தி போட்டு இப்போ 100, 50, 20 mg தான் சாப்பிட்ருக்குறோம். பவர் கம்மி பண்ணியிருக்கிறாரு. நல்லா இருக்குது, அவருக்கு இதாக இருக்குது. நான் வருஷம் 4 நாள் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருக்கோம். 10 வருஷமாக போயிட்டுருக்குறோம். அவர்கிட்ட போய் காமிக்கல, சார் இப்படி செராக்கேரில் ஜாயின் பண்ணி இதை எடுத்துகிட்டு இருக்கிறேன், எப்படிங்க செய்யலாமா வேண்டாமான்னு அங்கே வர்றதுக்கு முன்னாலேயே அங்கே போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. அவர் என்ன தெரியுமா, தாராளமாக பண்ணுங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மெடிசன் சாப்பிட்றது மாற்றினா அதை வேணால் பாருங்க, இது ஒரு இதுதான், ஹெல்த் இதுதான், மசாஜ் இது மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது செய்யறதை செய்யுங்க. உங்களுக்கு உடம்பு கிளியர் ஆகணும்னா அது இதுவும் ஆகும், பிடிக்கும், நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படின்ட்டாரு. அவர் சொன்னங்காட்டிக்கு நான் ரெகுலராக நிற்காம வந்துட்டு இருக்கேன். டாக்டரே உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க, அவரே சொல்லிட்டாரு. சரி, அதனால தைரியமாக வந்துட்டீங்க. சூப்பர்ப்பா, சூப்பர். அப்போ உங்களுடைய நீங்கள் எத்தனை நாளாக தெரப்பிக்கு வந்துட்டு இருக்கீங்க? நம்மளோட 58 நாள் ஆச்சு. 58 நாளாக வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த 58 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க நாள் எத்தனை நாள் ஆச்சு? எவ்வளோ நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்? நம்மளுக்கு ஒரு எப்பவும் போல் ஒரு 10-15 நாளில் எப்பவும் போல தான் ஒரு இது இருந்தது, பிடிச்சிதுங்க. சரி வர்றோம் போகிறோம் அப்படின்ட்டு இருக்கிற. அப்புறம் கேட்டாங்க நம்ம சித்தப்பா வேணும், ஆனால் எப்படி இருக்குண்ணா, ஓரளவுக்கு இருக்குதப்பா, ஆனால் எப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னு. அப்புறம் நாள் ஆக பார்க்கல கிளியராக இருந்தது. நல்ல தூக்கம் வந்தது. நல்ல தூக்கம் வந்து நல்லா 10:30 மணிக்கு படுத்துனா ஒரு
10 நிமிஷம் வரைக்கும் தெரியாது. ஓகேங்கப்பா. அப்புறம் டப்புன்னு தூங்கிடுவேன். நல்ல நிம்மதியான தூக்கம். காலையில் நல்லா இருக்கிற நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இப்போ ஓகேங்கப்பா. வெளியெல்லாம் வர்றேன். இப்போ நல்லா வெளியெல்லாம் நடந்தே வருவனுங்க. இப்போ பையன் வந்து கூட அந்த ஆட்டோவில் தான் போங்க இங்கே இருக்கு அப்படிங்கிறான். ஆமா. ஆமா. அதுக்கு நான் வாக்கிங் போகிறது எப்படி, நான் 1 மணி நேரம் டெய்லி வாக்கிங் நடப்பேன். ஓகேங்கப்பா. எக்ஸசைஸ் பண்ணுறேன், மூச்சு பயிற்சி பண்ணுறேன். இது நான் அப்படியே நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு பையன் ஒத்துக்காம, நீ சராக்கர் இது எடுத்து வெட்டை வாங்கிடு, ஓகே. ஏப்பா போயிட்டு வரீங்களா, அப்போ நீங்கள் மேலே நடக்கிறனால நடக்கலாம், இங்கே போய்க்குங்க நடந்து ஓகேப்பா. இது பண்ணிக்க பெட்டு பண்ணி அங்கே போயிட்டு ஏன் வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஓகேப்பா. பையனோட கம்பல்சரி தான் வாங்கணுங்க. நான் சொன்னேன், ஓகே. 2 மணி நேரம் எனக்கு டைம் பாஸ் ஆகுது, அதான்ப்பா. நம்ம இதுவிடையே போய்க்கிறேன் அப்படின்னா, வேண்டாம்ப்பா நீங்கள் வாங்கிக்க வேண்டாம், நீங்களும் வேணால் நானே வரணும் வை, நானும் யூஸ் பண்ணிக்குவேனெல்லாம், அதான். பையன் இருக்கிற தம்பி இருக்கிற அவனும் பண்ணிக்குவானெல்லாம், ஃபேமிலிக்காக. அதனால வாங்குங்க அப்படின்னு சொல்லி கிளி வாங்க வச்சுட்டாரு. இல்லை நாங்கள் அங்கே எனக்கு அங்கே வர்றதே பிரியுங்க. கரெக்டாக எல்லாம் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறோம், ஓகேங்கப்பா. எல்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் அவங்க நாங்கள் பேசுறது வந்து நல்லா கிளியர் ஆகுது நம்மளுக்கு. ஓகேங்கப்பா. பல விதத்தில் இதே இருக்குது. அதனால சொன்ன அப்புறம் பார்த்தேன், சரி இவனும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு பெட்டு வாங்கணுங்க. ஓகேங்கப்பா. ஏன்னா அங்கே நம்ம இலவசமாக தானே கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாங்க. அங்கே உங்களை யாரும் வாங்க சொன்னாங்களாப்பா? யாருமே வாங்க சொல்லுங்க, நாமளாக பிரியப்படுத்த வாங்குறோம். உங்களுடைய பிரியத்தினால ஃபேமிலிக்காக 2 பேர் வாங்கினவங்கிட்ட கேட்கறதுக்கு என்ன சொன்னாங்க, ஓகேங்கப்பா. அதாவது இது வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க, போகிற டைம் எனக்கு எந்த நேரத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம், ஓகேங்கப்பா. நம்மளுக்கு அங்கே போனால் ஒரு 2 மணி நேரம் இதாகுது, Time ஒவ்வொருக்கும் save கூட்ட எக்கச்சக்கமாக இருக்கையில் அடுத்த பேட்சில் தான் உள்ளே போகிறோம், ஓகேங்கப்பா. அதனால் இது இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குது, பிரச்சனை எந்த நேரம் வேணால் பண்ணிக்கலாம், எக்ஸாம் எடுத்துக்கலாம். ஓகேங்கப்பா. நம்ம ஒரு நேரம் தான் போகிறோம், ஒரு நேரத்துக்கே நம்மளுக்கு டைம் பாஸ் ஆக முடியுது, கண்டிப்பா கண்டிப்பா. 2வது நேரம் போக முடியல. அது வாங்கிட்டோம்னா 2 நேரம் போய்க்கலாம், பண்ணிக்கலாம், நாம வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சுக்குவாங்க அப்படின்னு ஃபேமிலியோட பல நல்லா. பர்பஸ் இதில் இருக்கிறதுனால சரின்ட்டு ஓகேங்கப்பா. உடனே வாங்கிட்டுங்க. நானும் முதல்ல விடியான்னு சொன்னேன், இப்போ உங்களோட தங்கச்சியும் வேற வாங்கிட்டாங்க. தங்கச்சியும் வாங்கிட்டேன். இப்போ எத்தனை உங்க வீட்ல இருந்து நம்ம சின்ன பிள்ளையும் வாங்கிடுச்சுங்க, அவங்க கனிமொழி. கனிமொழி அம்மா. அது நம்ம இப்போ சின்ன பொண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ ஃபேமிலியே ஃபேமிலியோட வந்து தெரப்பி எடுத்து இப்போ ஓகேங்கப்பா. அப்போ அந்த தெரப்பி எடுக்கும்போது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ரியாக்ஷன் வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, கழிவுகள். அது மாதிரி இந்த தெரப்பி மூலமாக உங்களுக்கு வெளிவந்த கழிவுகள் என்னென்ன? அதாவது மோஷன் வந்து பல இது போகலைங்க, பிளாக்காக 2 தடவை வந்தது, ஓகேங்க. வெள்ளையாக பிளாக்காக வந்தது. அதை எப்போ போகிறத விட எதுவும் அது நமக்கே பயமாகி போச்சு. ஓகேங்கப்பா. அப்புறம் நீங்கள் இந்த இதில் மீட்டிங் சொல்கிறத பார்த்து தான் எங்களுக்கு உடம்புல இருக்க கழிவுகள்லாம் இதாகு, காய்ச்சல் வரும், வாந்தி வரும், அதெல்லாம் நம்மளுக்கு காய்ச்சல் வாந்தி எல்லாம் வரும். இந்த வயிற்ற கலைக்கு போனது தான் பெரிய இதுங்க. அந்த அளவுக்கு 2-3 தடவை ஆச்சுங்க அப்படி. ஓகேங்கப்பா. அதை பார்த்து எதுவும் பயந்தீங்களா? நான் அதான் நமக்கு பயமாகி தான் கேட்டேனுங்க. அப்புறம் நீங்கள் பேசுகிறத வச்சு அது கண்டுபிடிச்சி, உடம்புல இப்படி மோஷன் வழியாக போகும், யூரின் வழியாக போகும், வேர்வை வழியாக போகும் அப்படின்னு சொன்னதை பார்த்தா நம்மளுக்கு 3 விதமான உடம்பு இருக்குது. அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரியான கழிவுகள் நம்ம உடம்புல இருந்து வரும்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஓகே. அது மாதிரி புதுசாக அங்கே வரக்கூடிய அப்பா அம்மாவுக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ரியாக்ஷன் வலி கழிவுகளை பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பயப்படவே தேவையில்லை. அது வந்து நீங்கள் வந்து முதல்ல என்னென்னு விவரம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாமே வேறமாக சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க தெரப்பி எடுக்கிறதுக்கு மட்டும் வராதிங்க, அவங்க பேசுறது கேட்கறது வாங்க. ஒரு மணி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலேருந்து பேசினா அவங்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதோ அதை கிளியர் பண்ணுறாங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து எது வேணாலும் அவங்ககிட்ட கேட்கலாம், எது கேட்டாலும் அவங்க எல்லாம் தாராளமாக சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு டாக்டரும் கூட ஃபீஸ் வாங்குறவர் டப்புன்னு அடுத்த பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு வேண்டி அவங்க டப்புன்னு இது பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் அப்படி இல்லை, நிறுத்தி நிதானமாக அடுத்த ஆள் வந்தாலும் நம்மளை முடிச்சு போட்டு தான் அடுத்து போகிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அது நடக்குதுங்க, இருக்கிறத சொல்கிறேன். ஓகேங்கப்பா, ரொம்ப தேங்க்யூங்கப்பா. இதில் இந்த தெரப்பி மூலமாக உங்களுக்கு வெளியே வந்து கழிவுகளை பற்றி சொல்லிட்டீங்க. அது மாதிரி இந்த செரா கேரில் நம்ம எடுக்கக்கூடிய தெரப்பி இலவசம். ஆமாங்க. பிறகு எதற்காக நீங்கள் இதை வாங்கணும்னு முடிவு பண்ணீங்க? அதாவது நம்ம ரெகுலராக அங்கே வந்துட்டு இருக்க முடியாது ஃபஸ்ட்டுங்க. அப்புறம் அந்த டைம் வந்து நம்மளால் முடியறது இல்லை. காலையில் வந்து பண்ணுங்க ஒவ்வொருக்கா கோவிட் மெடிக்கல் 2வது பேட்ச் போய் ரொம்ப லேட் ஆயிடுது. அப்புறம் சாப்பிடாம ஆகையில் 3 மணி ஆகிடுது ஒவ்வொருக்கா. அப்போ என்ன ஆகுது, நான் வர்றதே 12க்கு ஆகிடுது. அந்த பேட்சில் இடம் கிடைக்குதுன்னா அடுத்த பேட்சுக்கு வரையில் நான் வீட்டுக்கு வந்து எல்லாம் பெட்டெல்லாம் அலசி விட்டு குளித்து சாப்பிட மணி 3:30 ஆகிடுது. எனக்கு சுகர் வந்து பிரச்சனை இருக்கிறதுனால அது லேட் ஆகிடுது. பையன் கூட ஒரு தடவை கேட்டேன், என்னப்பா இன்றைக்கி 3 சாப்பிட்றே 4 மணியாம்மா, 3:30 4 போச்சாம்மா, என்னப்பா சுகர் வச்சுட்டு இப்படி சுதா வந்து ஃபோன் பண்ணி சொன்னாப்புல அப்படின்னு. இல்லைன்னா ஒவ்வொரு நாளைக்கு லேட்டாக போனா அப்படின்னு. ஆனால் அந்த டைமுக்கு நான் வந்துட்டு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. கூட்டம் இருந்தால் நம்ம எந்த இது விட யாராக இருந்தாலும் லைனாக தான் அனுப்புகிறோம்.
அங்கே அனுப்புகிறாங்க அவங்க. அதனால நாம் சங்கடம் இல்லாமல் உட்காந்துக்கணும். இது வாங்கிட்டோம்னா நம்ம எந்த நேரத்துக்கு வேணால் ஃப்ரீயாக எப்படி வேணால் எடுக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அது ஒரு பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் நம்ம இது வாங்குற பிடிக்கிறோங்க. ஏன்னா இது ஆன்லைனில் விலை கம்மியாக இருக்குது இல்லையா? ஆன்லைனில் இதே மாதிரி டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஒரு 10,000க்கும் 15,000க்கும் கிடச்சிரும் ஈஸியாக. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எதற்காக செராக் சூஸ் பண்ணீங்க? செராக் தான் சொல்லிட்டு. அதாவது ஆன்லைன் இருக்குதுன்னு சொல்லி 15,000 இருக்குதுன்னு எனக்கு தகவல் வந்ததுங்க. ஓகேங்க. எங்கள் அண்ணா பொண்ணு கூட அது கூட இருக்குது, அது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. நான் நெடுதேரமாக சொன்னேன், அடுத்த நாளே உட்காந்துட்டு பணத்தை நான் 30,000 ரூபாய்க்கு கட்டிட்டேன். அதாவது காரணம் என்ன தெரியுமா, ஆன்லைன் பிடிக்கிறது பூரா டூப்ளிகேட்டுக்கும். அது இவங்க கேரண்டியாக சொல்கிறாங்க லைஃப் வரைக்கும் இருக்குது அப்படின்னு. எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட போய் ஆன்லைன்லேயே வாங்கினேன்னு இப்போ ஆச்சுன்னா முடிஞ்சுது. அது எப்படி மீனா 1 வருஷம் வரலாம், வராமல் இருக்காது. 1 வருஷம் கழிச்சு முடிச்சிடலாம். இது லைஃப் டைம் இருக்குது, எல்லா விதத்துலையும் இது இருக்குது நம்மளுக்கு. அதாவது நம்ம எதாக இருந்தாலும் போய் உடனே அவங்ககிட்ட கேட்கலாம், கேட்காதுக்கு அவங்களே சொல்கிறேன்ட்டு இருக்கிறாங்க. அதனால தைரியமாக நாம் எங்கிட்ட சொன்னாங்க 15 ரூபாய்க்கு இருக்குது, இடத்துக்கு 65 ரூபா வாங்குறேன் அப்படின்னு. எங்கள் கனிமொழியும் கூட அவங்க வீட்டுக்காரருக்கு சொல்லி சொன்னார் அப்படின்னாப்புல. அதெல்லாம் ஒத்து வராது. அவங்க சொன்னோன்னா அவங்க அம்மா கனிமொழி எங்கள் அம்மா பொறுப்பாகவே அவங்கெல்லாம் இருக்கலையே. அடுத்த நாளே நான் டப்புன்னு கொண்டு போய் 30,000 அவங்க கட்டிட்டியாடா அப்படின்னு கேட்டாங்க. நான் கட்டிட்டேன், ஏன்னா மனசை மாற்றக்கூடாதெல்லாம். அதனால இது ஒரிஜினல் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு நல்லா தெரியும். அது அவங்களே காமிக்கிறாங்க, டூப்ளிகேட்டையும் வச்சுக்கிறது காமிச்சாங்களே. அது பார்த்தாவே நல்லா அது டூப்ளிகேட்டுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் உண்மையானது தெரிஞ்சுக்கணும், நேரில் சோதிச்சு பாருங்க. வதந்திகள் பற்றி உங்களது கருத்து என்ன? நீங்கள் என்னென்ன வதந்தி கேட்டீங்க, அதை எப்படி கையாண்டீங்க? அதாவது எப்படி இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, விலைக்கு வாங்க சொல்லி சொல்லுவாங்க. எங்கள்கிட்டவே சொன்னாங்க, இது வியாபாரம் நுணுக்கம், ஒன்று வச்சுக்கோங்க. கரண்ட்டு பில் எவ்வளோ நினச்சி பாருங்க, அந்த வாடகை எவ்வளோ நினச்சி பாருங்க. அவங்க நினைக்காட்டி நம்மளுக்கே தெரியுது. அதாவது ஸ்டாஃபுகளுக்கு இருக்க அவங்க சும்மா செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அவங்களுக்கு சம்பளம் இருக்குதெல்லாம். அதெல்லாம் இது போக இது செய்கிறாங்கன்னா முதல் மக்களுக்கு நல்ல இது பண்ணணுங்கிற ஃபஸ்ட்டு இது அவங்களோட இது. ஏதாவது இருந்தாலும் இப்போ ஒரு அபிஷேகமே ஏதோ ஒன்று செய்கிறான்னா கடைசியில் கையில் இருக்கிறதுனால சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாம் மக்களுக்கு 1000 பேர்த்துக்கு கொடுத்துவாருக்கு. அந்த 2 பேர் இருக்கிற 2 பேர் அதனால அந்த மாதிரி இருக்குது. அதாவது அதுவும் பண்ணிக்கலாம். இது 99% அந்த இது அந்த 1% வச்சு நாம அது சொல்ல வேண்டியது சும்மாங்கிறது இது இருக்குது. அது கார்மெண்ட் இது பண்ணுன்னா பண்ணலாம். இவங்க பர்சனல் தனியாக இது பண்ணுறாங்கன்னா நம்ம அதை பாராட்டணும். அதனால கண்டிப்பாக அது அந்த ஒன்றுனா ஒன்று ரெண்டும் வாங்காது. நாம் அனுபவப்பட்டு அது தெரிஞ்சு தானே செய்கிறோம். இப்போ அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா அதை நான் விட்டுடலாமல்ல. நாமளும் 50-55 நாள் பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவும் நல்லா கிளியர் தான் ஆயிருக்கு. நான் மட்டும் சொல்கிறதில்ல, வர்றவங்களும் சொல்கிறாங்கல்ல. ஏன் நானே இப்போ 2-3 தடவை கேட்டேன், ஏன்னா வந்தீங்களோ உங்களுக்கு எப்படி இருக்குது, நல்லா அருமையாக இருக்குன்னு அவங்களும் சொன்னாங்க. அதனால நம்ம பார்த்துட்டு சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருப்பான். அதனால் ஆகாத அது சொல்லவே பிடிப்பேன். அதனால் அதை பற்றி கவலைப்படாது. நாம் நேரடியாக வரணும், பார்க்கணும், நம்ம மனசு பிடிக்குமில்ல. அதனால நீங்கள் செஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்து இல்லை, அவங்க பேசுறத உட்காந்து கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்போவே அவங்களே கேட்குறாங்கல்ல, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. டாக்டரையே கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. டாக்டரை கூப்பிட்டு வாங்க, நாங்கள் டாக்டர் விவரம் சொல்கிறேன் அப்படின்னு. எந்த டாக்டர் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி நானும் அனுபவப்பட்டு டாக்டரையும் கேட்டேன், தாராளமாக செய்யுங்க அப்படின்ட்டாங்க. இந்த இதில் இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த தெரப்பி கரண்ட் தெரப்பி ரத்தத்தை உறிஞ்சிடும், எலும்பை பொடி பொடியாக்கிடும், முடி கொட்டிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. நம்மளுக்கு வயசாகி போச்சு அதனால பிடிக்கும் இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? வயசாகிடுச்சு முடியும் அது போகிறது. ஓகே, இந்த தெரப்பி மூலமாக இப்படி போகும் அப்படின்ற தேவையில்லாத பயத்தை உண்டாக்குறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? அப்படி இருக்கிறதெல்லாம் இத்தனை நாளாக வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரும் 3 மாதம் எங்கள் சித்தப்பா பையனை செல்லத்துறையே அத்தனை மாதம் அவன் கிளியர் ஆச்சுன்னா அவனுக்கு எந்த இது பாதிப்பு இருந்த பாதிப்பு போய் நல்லா இருக்கிறான். நல்லா தான் இருக்காங்க, நல்லா தான் ஆயிருக்காங்க. ஒருத்தருமே இதில் நான் பார்த்த உலகத்தில் யாருமே மோசம்னு சொன்னதில்லை. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, மோசம் அது பண்ணீரு இது பண்ணீரு அப்படின்னு சொன்னதில்லை. உங்களுக்கு சௌகரியம் பார்த்தா அது வேணா பண்ணிக்கோ. அவங்க சும்மா கொடுக்கல எல்லாம் ஏன் சும்மா தினமே வர்றாங்க அப்படின்னு சங்கடமே வர்றதில்லை.
புதுசாக இன்றைக்கி வந்தால் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க என்ன அவங்ககிட்ட அணுகுமுறை இருக்கோ ஓகேங்க கரெக்டாக அவங்க 3 மாதம் இருந்தாலும் சரி 6 மாதம் இருந்தாலும் அதே தான் அவங்ககிட்ட நல்லா சந்தோஷமாக பேசுகிறாங்க பிடிக்கிறாங்க. ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா. அப்போ நேரம் இல்லை என்று சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு தெரப்பி எடுக்க வரவங்க எனக்கு டைம் இல்லை, என்னால் வந்து போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க, நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு? அதாவது நாம் வந்து சொல்கிறது நம்ம பையனை மற்றவங்களை விடுங்க, நம்ம பையனே என்ன சொல்கிறாங்க, காலையில் இப்போ ஆஸ்திரேலியாவில் 6 மாதத்துக்கு டைம் மாறி இருக்கோம். இப்போ 5:30 மணிக்கு உட்காந்துருந்தா நே 2 நாள்லேருந்து 6:30 மணிலேருந்து, ஆனால் 4:30 மணிக்கு ஆஃபீஸ் முடிக்க இப்போ 5:30 ஆகுது, 1 மணி நேரம் இதாகுது. ஓகேங்க. நேரம் இல்லைன்னா அதாவது நாமளாகத்த நேரத்தை விட வேண்டும். உருவாக்கி. அதாவது நம்ம போகிற வர்றோம் ஒருத்தரோடு உட்காந்து பேசுகிறோம். இது வந்து ஒரு மணி நேரம் தான். கண்டிப்பா. நீ வந்து 5 மணிக்கு எந்திரிக்கிறது நீ ஒரு 4 மணிக்கு எந்திரி. இப்போ நீ வந்து சாதாரணமாக இருக்கிற எல்லோரும் வீட்டில் எழுந்திரிக்கலாம், 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. அது வேண்டாம், ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த 1 மணி நேரத்தை அதில் பயன்படுத்திடு. ஓகேங்க. அதுதான் நாம். அப்புறம் உங்களை போல் செராக்கருக்கு வரக்கூடிய சக தோழன் தோழிகளுக்கு நீங்கள் சக தோழனாக இருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க, மற்றும் புதிதாக வரக்கூடிய நபர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது நான் வந்து அங்கே வந்து உங்களை வந்து இது இப்படிப்பா நல்லா இது பிடிக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் செராக்கார் வாங்க அனுபவத்தை பாருங்கள். அனுபவத்தை ஒரு 2 நாள் 3 நாள் வந்துட்டு போனீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 20 நாள் 30 நாள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது தெரியும். நீங்கள் தாராளமாக கண்டிப்பாக வரலாம். நீங்கள் என்ன இது இருக்குதோ அது புறமாகும். அதனால் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாமே சொல்லுங்க புரியுங்க. நீங்கள் நேரடியாக வந்து அவங்க பேசுறது முதல்ல கேளுங்க. அது ஒரு இது மாதிரி தெரப்பி எடுக்கிறதுக்கு முன்ன மாதிரி பேசுவாங்க. அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறது கரெக்டாக. அடுத்து வந்து இப்போ தெரப்பி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்தவங்க உட்காந்துட்டு இருக்கிற சும்மா உட்காந்துட்டு சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒவ்வொரு இதுவும் வந்து விவரமாக சொல்லுவாங்க. அந்த விவரமாக தெரிஞ்சாவே நீங்கள் அடுத்து உங்களுக்கு என்ன இதுன்னு தெரியும். அதை முதல்ல நீங்கள் நல்லா கேளுங்க. அதை கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்தோடனே டப்புன்னு படுக்கணும் போகணுன்ட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் முடியாது. கண்டிப்பாக. அதனால் அதுதான் முக்கியம். அதை வந்து கேட்டு பிடிச்சி நீங்கள் வந்தீங்கன்னா அனுபவப்பட்டாத்த ஒருத்தர் சொல்லுவாங்க அங்கே போனால் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பட்டையாக சொல்கிறது. உங்கள் அனுபவத்தை அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அது ஒரு தீர்வு. கண்டிப்பாக நீங்கள் வந்து புதுசாக வர்றவங்களும் சரி நேரடியாக வந்து பார்த்து அதில் உள்ள இறங்கினா தான் உங்களுக்கு இடம் தெரியும். அதனால் நீங்கள் தெரப்பி வந்து தெரப்பி எடுத்து பார்த்துட்டு அப்போ சொல்லுங்க. கண்டிப்பாக. அதுதான் நான் சொல்கிறேன். 15 வருஷமாக உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த 15 வருஷத்தில் எத்தனை ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, அதுக்காக எவ்வளோ மருந்து மாத்திரை வாங்கியிருப்பீங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்க? நான் வந்து ஆஸ்பத்திரின்னு போனது 2 ஆஸ்பத்திரி தானுங்க. ஒன்று இருகூர் நம்ம வீட்டில் அங்கே ஒரு டாக்டர் இருக்காருங்க. அங்கே கொஞ்ச நாள் அங்கே இருந்துகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட போயிட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்து நான் வந்து ஒரு 15-20 வருஷமாக நான் பிஹெச்டி தான் பார்த்துட்ருக்கிறேன். மிஸ்டர் ஜெகதீஸ்வரன் டாக்டருங்க. அவர் மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு வந்து கிளியராக நல்லா பார்ப்பார். எதாக இருந்தாலும் நான் செராக்கார் வரையில் நான் வந்து மற்றவங்க சொல்கிறத கேட்டதும் இல்லாமல் டாக்டர்கிட்ட போய் சார் இப்படி போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் அவர் ஓகேன்னு சொன்னங்காட்டிக்கு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து 2வது. அப்புறம் நம்ம சித்தப்பா பையனுமே தம்பியுமே வாங்கன்னு சொன்னங்காட்டிக்கு தான் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்து நான் வந்து இது வர்றேன். டாக்டர்கிட்ட வந்து 2 டாக்டர்கிட்ட தான் போயிருக்கேனுங்க. ஆஸ்பத்திரின்னு வந்து நான் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணேன். யூரின் அதிகமாக போயிட்டு இருந்ததுன்னு அதுதான் எனக்கு செலவு. மற்றபடி மாதம் வந்து மாத்திரை வாங்கினது தான் செலவு. மற்றபடி அந்த இல்லை. எல்லாத்துக்கும் மேலே நான் உடலை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு இது எந்த வித கெட்ட வழக்கம் இல்லாமல் வச்சதுக்காட்டி தான் நான் தப்பித்தேன். மாத்திரைக்காக எவ்வளோ செலவு பண்ணிருக்கேன்? அது வருஷத்துக்கு 10-12 ரூபாய்க்கு மேலே 15 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு கம்மி இருக்காது பூரா. அப்போ இந்த லேப் டெஸ்ட் இதெல்லாம் வந்து 15 ரூபா வரும் கண்டிப்பாக. 3 மாதத்துக்கு வரைக்கும் டெஸ்ட் எடுப்பணுங்க. அந்த 3 மாதத்துக்கு அவரே சொல்லுவார் முதல்ல நீங்கள் எதுக்கு மாதம் வர்றீங்க, 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்தால் போதும். இடையில ஏதாச்சும் பிரச்சனைனா வாங்கம்பார். அது மாதிரி டாக்டர் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மிஸ்ஸஸ்க்கு அவர் தான் பார்த்தார், கடைசி வரைக்கும் அவர் தான் பார்த்தார். எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னென்ன கண்டுபிடிக்க முடியல. கேன்சரோ இந்த பிஹெச்டி தான் அட்மிட் பண்ணுவேன். பிஹெச்டி இதாக அப்புறம் நேரம் தெரியல போச்சு. அதனால் அவர் மேலே நமக்குமே அவர் மேலே நம்பிக்கை இருந்தால் அவருக்குமே நல்ல இதுவா அப்படின்னு சொல்லி ஃபேமிலி நல்ல ஃபேமிலின்னு சொல்லி அவங்களும் அனுசரித்தாங்க. அதனால் டாக்டர்னு பார்த்து 2 டாக்டர் தானுங்க. அது வந்து ஒரு மாத்திரைக்கு தான் நான் செலவு பண்ணியிருக்கிறேன். இந்த ஆப்ரேஷன் பண்ணுறத ஒரு
1,90,000 பக்கத்தால் செலவாச்சு. அதில் மெடிக்கல் பில்லையே பையனோட இதில் இதாகிடுச்சு பிடிச்சது. ஓகேங்க எனக்கு வந்து அது ஒரு 20-30 ரூபா தான் செலவாயிருக்கு. கேப்புக்கு போயிட்டு வர்றது, ஓகேங்கப்பா டிஃபன் செலவு, இந்த இதுதான். மற்றபடி எந்த இது இல்லை. ஒரு மாத்திரை வந்து நம்மளுக்கு ரூ. 15 பக்கத்தால் வருஷத்துக்கு 15க்கு மேலே தான் போகும். ஓகேங்கப்பா கம்மி இருக்காது. ம் 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 அதிகமாக நம்ம உடல்நல பாதிக்காத அளவுக்கு நான் உடம்பு வச்சுட்டு இருந்தங்காட்டிக்கு தப்பிச்சது. கண்டிப்பா எனக்கும் 75 வயசு ஆச்சுங்க. கண்டிப்பாப்பா 75 வயசில் இப்போவும் நான் நடந்து நீ கூப்பிட்டு வரணுங்க. மூணார் இப்போ போயிட்டு வந்தேனுங்க. ஓகே பையன் இப்போ அடிக்கொருக்கா கேட்பேன், இந்த மேலையெல்லாம் ஏரியலப்பா இது இருக்குதா, ஒரு 2 மாடி ஏறிவிட்டா அப்போ கொஞ்சம் கெஸ் எடுக்க நிற்பேன், அப்புறம் வருவேன். ஆனால் இழப்பெல்லாம் வராது. ஓகேங்க நாங்கள் நடந்தே போயிட்டு நடந்தே வந்தோம் 3 நாள். எல்லாம் அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து நமக்குன்னு தெரியும். இந்த கேதார்கார் போயிட்டு இருந்தது ஒரு 55 நாளில் அதோட இதுவும் இருக்குன்னு நான் கண்டிப்பாக நினச்சேன். ஓகேங்கப்பா முதல்ல வந்து போகிற வருஷத்துக்கு ஒருக்கா 3 ஜனவரி 1க்கு மூகாம்பிகையில் இருப்போம் 10 வருஷமாக. ஓகேங்கப்பா 3 நாள் எல்லா கோயிலும் சுற்றிட்டு வருவோம். நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு எல்லாம் எஜுகேஷன் தானே. ஓகே பிடபிள்யூ இன்ஜினியரிங்க, ஒருத்தர் எஜுகேஷன் ஆஃபீஸரு, ஓகேங்கப்பா ஒருத்தர் வந்து இது ஆர்மியில் இருக்கிறவர், ஓகே ஒருத்தர் வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரர், எங்கள் ரிலேஷன் மனோகரன், ஓகேங்கப்பா ஸ்ரீபதி நகர் பிரசிடண்ட்டுங்க, அவர் சங்க பிரசிடண்ட்டு. ஓகே மேலே சிமெண்ட் கடை வச்சுருக்கிறாரு. ஓகே இப்போ இந்த எங்கள் தங்கச்சி இது இருக்குது இல்லைங்க, அங்கே சிமெண்ட் கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓகேங்கப்பா 30 வருஷமாக திருச்சி ரோட்டில் தான், ஓகேங்கப்பா சௌரியபாளையம் பெரிய திருச்சி ரோடு மெயின் ரோட்டு தான் வச்சுருந்தார். இப்போ இங்கே நான் தான் வாங்கி கொடுத்துருக்குறேன் அவருக்கு. ஓகே 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 அது நல்லா இது எல்லாருமே ஒரு டீசெண்டான ஆளு, எந்த வித கெட்ட வழக்கமும் இல்லாத ஆளுங்க, அதுதான் முக்கியம். அதில் 2 ஆள் வந்தது. முதல் தடவை வரையில் கூப்பிட்டு போனோம். அதனால் கடையை பார்த்தா தண்ணி அடிக்கிற கடையை பார்த்து டிரைவர் சொல்லி நிறுத்தோம். அடுத்த வருஷத்துலேருந்து அவங்கள கட் பண்ணி விட்டோம். ஓகே 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 வேண்டாம் அப்படின்னு. 7 பேர் போவோம். ஃபேமிலி வந்தால் ஒரு வேனை பிடிப்போம். எல்லாமே புக் பண்ணிடுவேன் ட்ரெயினுக்கு, இதுக்கு. அந்த மாதிரி பழக்க வழக்கங்க இருந்துங்காட்டிக்கு நான் கொஞ்சம் தப்பிச்சிடணும். அதுதான் ஒன்று. ஓகே அப்புறம் சிறாக்கார் வந்து எனக்கு மீதி உடல்ல மீதி உடல உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணிச்சு. ஓப்பனாக சொல்கிறேன், ஓகேங்கப்பா நீங்கள் சொல்லி கொடுக்கல. ஓகேங்கப்பா நம்மளுடைய உடல்நிலை கெட்ட வழக்கம் இல்லாதனால நான் பாதி இதுன்னு ஓகே மீதி இது சிறாக்கார கரெக்ட் பண்ணி சிறாக்காரோட கொடுத்துருச்சு. எல்லாத்துக்கு மேலே பயங்களோட மருமகம் பயகம் எல்லாம் அணுகுமுறை எங்களை இது பண்ணுறது பிடிக்கிறது கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் அது கொடுக்கணும். முடிவாச்சு பயக இது சொன்னேன். சொல்லும் போது புல்ல அரிக்குதுங்களா அதுதானுங்க. Goosebumps ஆகுது. இப்போ வந்து கூப்பிட்டுருப்பேன், உடனே கூப்பிடல. சிறாக்கார் பானையாப்பா, எத்தனை மணிக்கு போனேன், எத்தனை மணிக்கு வந்து சாப்பிட்டேன்னு கேட்பேன். எனக்கு வேண்டியது எல்லாமே பண்ணுறாரு பையன். இப்படி 2 பேருக்கும். இவன் வந்து சாயந்தரம் வரையில் எங்கேயுப்பா இருக்கிற அப்படிங்க, பழைய வீட்டில் எப்படி போனேன் அப்படிங்க, வண்டியில் தான் போனேன் அப்படிங்க. இல்லை இப்படிப்பா இப்படி போகணும், பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி தம்பு எனக்கு ஓகே ஓகே 3 இதுங்க. நம்ம பழக்க வழக்கத்தை தப்பிச்சேன். 2வது பயங்களோட ஆள், இது 3வது சேராக்கு. இதுதான் நம்ம இது. ஓகேங்கப்பா இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணிட்டீங்க. இது மாதிரி இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஹெல்த் மேட்ரஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதாவதுங்க நம்ம ஹெல்த் மேட்ரஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? இது எதுவும் செலவுன்னு நினைக்கிறீங்களா? இது செலவுன்னு நினைக்கலைங்க இல்லையா. இப்போ நான் வந்து ஒரு எங்கள் தங்கச்சி அண்ணன் பொண்ணு வந்து தினம் 300 ரூபா செலவாகுது ஆட்டாவுக்கு. அவங்க பார்த்தாங்க, நான் சத்தம் போட்டேன், இங்கே தினம் பாட்டு இல்லை மாப்பிள்ள. அவர் வந்து அது சிஐடி ப்ரொஃபஸர் காலேஜில், சிஐடியில் என் வீட்டுக்காரர். வேண்டாம் இல்லை அது பேசாமல் வாங்கிக்க கனி அப்படின்னு. ஆனால் அது வாங்கணுன்னா கண்டிப்பாக வாங்கணும். நான் வாங்கன்னு போய் எங்கள் மாமியாவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிரச்சனை. அந்த அம்மா வருது தெரியுங்களா, பாப்பாத்தி, அந்த அம்மாவுக்கு பிரச்சனை. அப்புறம் மாப்பிள்ளை இவருமே காலையில் எல்லாம் சுற்றுறாரு, வெளியூர் அடிக்கிறப்ப போவார், காலேஜ்லேருந்து அனுப்புவாங்க. இப்போ தேர்தல் வேறு வருது, அதுக்கு மேலே பிரச்சனையாகு. அது வாங்கிக்கிறேன் அப்படின்னு நானும் சொன்னேனுங்க, நான் வாங்குறேன். அப்புறம் அவங்களும் கூட ஆரோ சொல்லி கொடுத்து இது கிடைக்குன்னு. அது தப்பி தவறி போயிடாதா, இது வந்து ஒரிஜினலு அனுபவித்து சொல்கிறேன்னு இது ஒன்று. அப்புறம் அவங்களும் டப்புன்னு கட்டிட்டாங்க. நான் முதல்ல கட்டிட்டேன். கட்டினோடனே அவங்க அம்மா தனியாக இருக்கிறதுனால வாங்கலையும். அந்த அந்த ஒரு நம்பிக்கையினால நம்பிக்கையாக. ஓகே, அப்போ நீங்கள் உங்களுடைய தங்கச்சி அண்ணன் பொண்ணு 3 பேரும் புக் பண்ணிருக்கீங்க. ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா. இன்னொன்று என்னன்னாக்கா, நம்மளுடைய செராக்காருக்கும் உங்கள் வீட்டுக்கும் எவ்வளோ தூரம் பண்ணீங்க? ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர் தான். இவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது செராக்காருக்கு. நீங்கள் ரெகுலராக வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு கிடச்சிருச்சு. இப்போ லாங் டிஸ்டன்ஸ் தூரத்துலேருந்து வரக்கூடிய அப்பா அம்மாக்களுக்கு ரெகுலராக வர முடியாது இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது தூரத்தை நீங்கள் பார்க்காதீங்க, நீங்கள் நேரடியாக வந்து தெரப்பி எடுங்க.
எடுத்து பிடிச்சின்னு உங்களுக்கு என்னென்ன குறை இருக்குதோ அது கண்டிப்பாக செயலாகும். அதுக்கு வேண்டி நீங்கள் வந்து ஒரு வாரம் வந்துட்டு விட்டு விட்டு வந்துட்டு போனீங்கன்னா என்ன ஒன்றுமே இல்லைன்னு கண்டிப்பா. 30 நாள் விடாமல் வாங்க. என்ன வேலை இருந்தாலும் நம்ம உடம்பு நல்லாகணும். நம்ம உடம்புக்கு எது ஆஸ்பத்திரி போகாமல் செலவில்லாமல் ஃபஸ்ட்டு செலவில்லாமல் வரணும்னா நீங்கள் வந்து பாருங்கள். 30 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைய வந்து சொல்லுவீங்க தேவை நல்லாயிடுச்சு அப்படின்னு. கண்டிப்பா. அதனால் நான் சொல்கிறது அதுதான். கண்டினியூவாக வாங்க, வந்து பாருங்க, நல்லா ஆகும். வேறு ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு ஒத்த பைசா செலவாகாது. நீங்கள் வந்து டெம்பரவரியாக தான் செலவு பண்ணுறீங்க. கண்டிப்பா. அது வந்து உடல் இதுக்கு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கிடைக்கல. டாக்டர் ஃபீஸ் கொடுக்குறீங்க, மாத்திரை சாப்பிட்றீங்க. மாத்திரை சாப்பிட்றது எப்படி? நானும் 10 மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு. ஓகே, ஓகே. அப்போ ஒரு நாளைக்கு 10 மாத்திரை சாப்பிட்டுருந்தீங்க இல்லையா? இப்போப்பா? இப்போ 4 மாத்திரையும் 3 1/2 வரல பவர் கம்மி பண்ணிட்டாரு. டாக்டர்கிட்ட சொல்லிடுவேன். ஓகே. சார் வெரி குட் அப்படிம்பாரு. ஓகே, டாக்டர் வெரி குட். நீங்களாம் டாக்டர் ஆகிட்டீங்க அப்படிம்பாரு. ஓகே. இல்லை சார் சராக்கார் போயிட்டு இருக்காரு, அதனால தான் அப்படிம்பாரு. சிரிப்பார் அவர். ஓகேங்கப்பா, ஓகேங்கப்பா. இப்போ நான் ஃபோனில் கூப்பிட்டுன்னு வைங்க, அவர் எடுப்பார். ஓகே. பிறகு அவர் பிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குதுல்லைங்க, ஆமாப்பா. அதில் வந்து ப்ரொஃபஸருங்க, லெக்சர். ஓ, ப்ரொஃபஸரா இருக்காரு. இப்போ வந்து வெளியே அவுட் பேஷண்ட் பார்க்கறது இல்லைங்க அவர். ஓகே. இப்போ வந்து நரம்பு ஸ்பெஷலிஸ்ட் படிச்சுட்டு ஓ, இருக்காரு. ஓகே, ஓகே, ஓகே. அதனால் நான் என்ன சார் நீங்கள் இப்படி என்ன நீங்கள் வாங்க, வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் அடிங்க, சொல்லுங்கள். பாலகிருஷ்ணன் பேரில் டோக்கன் போடுங்க, 500 ரூபாய்ங்க. அவர் ஸ்பெஷலிஸ்ட். ஓகேங்கப்பா. டோக்கன் போடுங்க. நீங்கள் டோக்கன் போட்டு இந்த மாதிரி சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படிம்பாரு. இப்போ போனாலும் நான் பாவம் 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒரு போகிறனாலுங்க ஆமா. அங்கே நேரடியாக போயிடுங்க. ஓகே. சார் இப்படி இன்றைக்கி வரட்டுங்களா அப்படிம்பா. முதல் தடவை எடுக்க மாட்டாருங்க, பிஸியாக இருப்பார். அப்புறம் அவரே கூப்பிடுவார். என்ன சண்முகம் என்னங்க அப்படிம்பாரு. சார் இப்படி உங்களுக்கு ஏன் என்னங்கண்ணா? இல்லை சார் கொஞ்சம் வெளியூர் போக வேண்டியிருக்குது, போனால் லேட் ஆகும் அப்படின்பா. அப்படி இதுக்குமே கேட்டேன் நானுங்க. வாங்க அப்படி என்ன ஏரியா வருது பால்ட்ட உடம்பு செய்துங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு சின்ன ஒரு அட்வைஸ் கேட்கலான்ட்டு தான் அப்படின்னு. இப்படி சார் இது காமிச்சுடுங்க, இந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனேன். ஓகேங்கப்பா, ஓகேங்க. சேர் இருக்குது இல்லை, ஆமா, ஆமா. சேரு இந்த படுத்துருக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போனேங்க. ஓகே, ஓகே. நம்மளோட மெடிக்கல் டிவைஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க. எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காமிச்சேன். சார் இப்படி இருக்குது, போகலான்ட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கிறேங்க. போய் ஒரு வாரம் ஆச்சு, எப்படி இருக்குங்கண்ணா? இதெல்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு, நல்லா தூக்கம் வருதுங்கண்ணா. கண்டினியூ பண்ணுங்கள், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உள்ளே கொடுக்கறது ஏதாச்சும் இதுனா தான் மாத்திரை மருந்துனா தான் இதாகும். இது எதுவுமே இல்லை. ஓகே. தண்ணி தான் கொடுக்குறீங்க, படுக்கிறீங்க, அதை ஒன்றும் இது இல்லை. அது நீங்கள் பார்த்து இது பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் வந்து ஓகே பண்ணுங்காட்டிக்கு எனக்கு டபுள் இது ஆகி போச்சு. சராகர் மேல நம்பிக்கை வந்துச்சு. நம்பிக்கை வந்துட்டு. கண்டிப்பாப்பா, தேங்க்யூப்பா. கேள்வி என்னன்னா, நம்ம ரெகுலரா வந்துட்டு இருக்கோம், எங்க வாங்க சொல்லிடுவாங்களோ? ஏன்னா நீங்க ரெகுலரா இப்போ 58 நாள் கிட்ட வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களை யாரும் வாங்க சொன்னாங்களா? யாரும் வாங்க சொல்லிங்க. அதே நம்மளை வந்து யாருமே சொல்லலை. நாமளாக தான் பிரியப்பட்டு இந்த மாதிரி இருக்குது, நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். பையனும் வந்து இப்போ ஏன்ப்பா வெயிலெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்குறேன், வாங்கிட்டா உனக்கு நல்லா இருந்தாலும் கண்டிப்பா. நீ போனீங்கன்னா 3/4 மணி நேரம் தான் எடுக்கிறேன், இங்கே போனால் காலையில் போய் எடுத்துக்கலாம் எல்லாம் அப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருக்கணும்லப்பா. நீ காலையில் எழுந்திரிச்சோன்னா நீ பல்லு விளக்கிட்டு தண்ணி குடிச்சுவிட்டு நீ எடுத்துக்கலாம், அப்புறம் 2வது வேணால் குடிச்சிக்கலாம். ஓகேங்கப்பா. நீ காலையில் எழுந்திரிச்சு இங்கே குளிச்சுட்டு சாப்பிட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து குளிச்சு குளிக்கணும். ஓகே. சாப்பிட்டு 2 வேலை இல்லை. இது காலையில் நம்ம வீட்டில் இருக்க, நீ காலையில் கை கால் மூஞ்சி கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு நீ எடுத்துக்கலாம்ல வெறும் வயிற்றுல. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அப்புறம் 2வது குடிச்சிட்டு சாப்பிட்டு சாயந்தரமாக நைட்டாக உனக்கு சௌரியமாக எடுத்துக்கலாம்ல அப்படின்னு. ஓகே. அதெல்லாம் பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு நான் இது பண்ணேன். ஃபேமிலியோக்காக வாங்கிருக்கீங்க. ஓகேப்பா. எவ்வளோப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? 65 ரூபாய்க்கு. 65 ரூபா செலவு பண்ணிருக்கீங்களா? இது தேவையில்லாத செலவுன்னு பார்க்குறீங்களா? இல்லை கண்டிப்பாக தேவையில்லாத செலவுன்னு நினச்சே பார்க்க முடியாதுங்க. அதாவது நாம் இது எடுக்காமட்டு செராக்கர் போகாமல் இருந்தால் இது மாதிரி 65 எத்தனையோ 65 பின்னால் வரும். கண்டிப்பா. முதல்ல நம்மளுக்கு வயசாயிடுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு என்னை பொறுத்தவரை சொல்கிறேங்க, எனக்கு வயசாயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து அதிகப்படியான இது பிரச்சனை ஆகாமல் இருக்குவோன்னா இது வந்து கரெக்டாகுது எனக்கு. வருமுன் காப்போம். அதுதானே வருமன் காப்பாங்கிற மாதிரி இருக்குது. அதனால் வருமன் காப்பான்னு பார்த்து நான் வந்தது காப்பாற்றிட்டேன். அதாவது நான் வந்த இது நான் பெற்ற இன்மை மையகம் பெருன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி கண்டிப்பா. நாம் கஷ்டம் இல்லாமல் வந்து அவங்களும் மற்றவங்களுமே அப்படி இருக்கணும்னு நம்மளுக்கு தெரிஞ்ச வேலை நான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். 2-3 பேர்த்த கூப்பிட்டு வருவேன். இப்போ நான் வாங்கிட்டுன்னு சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் கூப்பிட்டு வந்து அவங்க வந்து இது ரொம்ப சந்தோஷப்படுறாப்புல என்னை எப்படி சந்தோஷப்படுத்தினாங்களோ அதே மாதிரி அவங்கள நான் தேவையில்லை இந்த அளவுக்கு நீங்கள் கூட்டிட்டு வந்து பண்ணுறீங்களா கண்டிப்பா. அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் நடந்துக்குவேன். கண்டிப்பாப்பா. ரொம்ப தேங்க்யூப்பா. அப்புறம் நம்ம செராக்கர் வளர்ச்சிக்கு நீங்க செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? நம்ம செராக்கர் நிறுவனம் இருக்கு இல்லையா? செராக்கரோட குரோத்துக்கு நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? ஏன்னா வரக்கூடிய எல்லாரும் ஏதாச்சும் செய்யணும்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி செராக்கரோட வளர்ச்சிக்கு
நீங்கள் சிறாக்கார வளர்ச்சிக்கு நான் வந்து ஆளுகளை கூப்பிட்டு வந்து விடுறத நம்ம வளர்ச்சிக்கு செய்ய முடியுங்க. அவங்க வந்து எது கொடுத்தாலும் வேண்டாங்கிறாங்க. ஒரு பொருளே கொடுத்தாலும் வேண்டாங்க. நானும் முயவு பண்ணி பார்த்தேன், அது வந்து வேண்டாங்கிறாங்க. நான் வந்து அவங்க கேட்டு நான் கொடுக்கறதில்ல. அங்கே இருக்கிற சூழ்நிலை பார்த்து இது பண்ணுன்னு அதை கொடுத்தா அது வேண்டாங்கிறாங்க. அவங்களுக்கு வரையில் பார்க்கையில இது நல்லா இருக்குதாச்சா, ஏன் இது நம்ம வந்து தினம் இது பண்ணணும், வீட்லேயே இருந்துட்டா நாமளும் பார்க்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தானாக வருது. இது வந்து அவங்க சொல்லி வர்றதில்லை, இது தானாக வருது. எனக்கு அப்படித்தான் வந்தது. பையன்கிட்ட சொன்ன பையன் வந்து ஜனவரியிலேயே பணம் அனுப்பினானுங்க. ஜனவரியிலேயே அனுப்பினான். அது வந்து நம்மளால தான் நின்றுட்டு இருந்து பிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இருந்துட்டு சொன்னேன், அப்புறம் வாங்குறேன் அப்படின்னு தங்கச்சி கிட்டன்னு சொன்னேன், அவகிட்டன்னு சொன்னேன் வாங்குறப்பன்னு. அவங்களுமே சரி அப்படின்னாங்க. அப்புறம் பார்க்கறத பார்த்தோன்னா அவங்களும் வாங்கிட்டாங்க, அவங்களும் வாங்கிட்டாங்க, நாமளும் வாங்கிட்டோங்க. ஸ்டாஃபோட அரவணைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸ்டாஃப் எதுவும் உங்களை மரியாதை? ஐயோ, ரொம்ப ரொம்ப நம்ம ரிலேஷனுக்கு கூட அப்படி இது பண்ண மாட்டாங்க. நல்லா இது பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப சிறாவரோட அணுகுமுறையில் தான் நம்மளுக்கு திறந்து பார்க்க இன்ட்ரெஸ்ட் வருது. நல்லா பேசுகிறாங்க, நல்லா அருமையாக இது பண்ணுறாங்க. நம்ம 50 நாளுங்கிற 60 நாள் போனாலும் முதல் நாள் எப்படி வந்து பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை, நல்லா பார்க்குறாங்க. அது வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது என்னை பொறுத்தளவு. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம செராக்கருக்கும் என்ன வித்தியாசம்ப்பா? ஆஸ்பத்திரிக்கு வந்து கையில் பணம் கொண்டு போகணும். ஆஸ்பத்திரிக்கு சிறாக்காருக்கு ஒன்றும் இல்லை, பேசாமல் போனால் குடிக்கிறதுக்கு போகையில் தெரப்பி எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு 2 டம்ளர் தண்ணி கொண்டு போய் குடிச்சு போட்டு படுத்தா அவங்க 4 டம்ளர் தண்ணி வேணாலும் கொடுப்பாங்க. அதுதான் வித்தியாசம். பணம் காசெல்லாம் இருக்குது, எது வேண்டாம். இருக்கிற காசை வீட்டில் வச்சுட்டு போகலாம். நான் அப்படித்தான் பர்ஸை வீட்டில் வச்சுட்டு அங்கே வருவேன். ஒரு பர்ஸில் வந்து இந்த கார்டு வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு 200 250 சும்மா ஏதாவது திடீர்னு இருக்க வேண்டி வச்சுருப்பேன். மற்றபடி காசே கொண்டு வர மாட்டேன். டாக்டர்கிட்ட போனால் பணம் பையில் கொண்டு போகணும், அப்புறம் மாத்திரை கடைக்கு போகணும், எல்லாமே போகணும். இங்கே போனால் எதுவுமே வேண்டாம், செலவு பைசா செலவில்லை. அதுதான் ரொம்ப தேங்க்யூப்பா. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம கூட சண்முகம் அப்பா தன்னுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த பகிர்ந்துட்ட காரணத்தினால நம்மளுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய சக தோழிகள், என்னுடைய ஸ்டாஃபுகளின் சார்பாகவும், என்னுடைய சார் உபேத்